சந்திரனை பார்த்து நிலவே என்ற காலம் போய், சூரியனை பார்த்து சூரிய பகவானே என்று சொன்ன காலம் போய், சூரியனுக்கே ஆள் போய் உட்காரணும், சந்திரனுக்கே ஆள் போய் உட்கார்றான்னா தட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். அதுதான் அறிவியல் வளர்ச்சி. யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக அல்ல. அந்த சந்திரோதயம், அந்த சந்திரனில், சூரிய கிரகத்தில், இவைகளிலெல்லாம் காலடி எடுத்து வைத்து மனிதன் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்ம ஊர்லேயே இடம் கிடைக்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிற மக்கள் தொகை. அப்போ நாமெல்லாம் வேறு கண்டத்துக்கு போய் குடியேற வேண்டி இருந்தாலும் இருக்கும். ரொம்ப பேர் நம்ம காலத்தில் முடியலனாலும் நமக்கு பின்னால் வருகிற, நாம் அதெல்லாம் கேட்க முடியாது, இருந்தால் நமக்கு பின்னால் வருகிற பேரன் பேத்திங்கெல்லாம் சந்திரனில் போய் குடியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதற்கான முயற்சிகளையெல்லாம் செய்து கொண்டிருப்பது தான் இந்த சந்திரோதயத்தினுடைய நிகழ்ச்சி. அதில் எனக்கு ரொம்ப ஒரு பெருமை என்னன்னா, இன்றைக்கி இந்த சந்திரோதயம் இந்த ஆய்வில் இருக்கிற ஒருவர் எங்கள் ஊருக்காரரை சேர்ந்தவர், விழுப்புரத்தை சார்ந்தவர். யார் தெரியுமா? வீரமுத்துவேல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழக அரசினுடைய பரிசை கூட இப்போ வாங்கினார். வீரமுத்துவேல். ஒன்றிய அரசாங்கமும் அவருக்கு பரிசு கொடுத்திருக்கிறது. இந்த வீரமுத்துவேல் ஒரு அரசு பள்ளியிலே விழுப்புரத்தில் படித்தவர். படிச்சுட்டு பாலிடெக்னிக் படித்து, அப்புறம் பொறியியல் படித்து, அப்புறம் ஆய்வு செஞ்சு அதில் போய் சேர்ந்து இன்றைக்கி அந்த விண்வெளி ஆராய்ச்சியில் மிகச்சிறந்த ஒருவராக ஒரு தமிழன், அதுவும் எங்கள் ஊர்காரர் இருக்கிறாங்கிறதுல எனக்கு மிக மிக பெருமை. அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஏன் அப்படி அந்த அறிவு எப்படி வளர்ந்தது? படிக்கிற பொழுதே அந்த அறிவியல் ஆற்றல். சாதாரண குடும்பம், அவங்க அப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவர், அந்த அளவிற்கு இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே வந்து இன்னைக்கு இந்தியா, ஏன் உலகமே பாராட்டுகிற அளவிற்கு ஒரு விஞ்ஞானியாக வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதாம்மா இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், அறிவியல் ரீதியான இந்த வளர்ச்சி. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் படிக்கும்போது டெக்னாலஜி, எல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கெல்லாம், எனக்கே இன்னும் அந்த ஃபோனை எடுத்தோம்னா அதில் இந்த எது என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது வாட்ஸ்அப்புங்கிறாங்க, அப்புறம் ஃபோனுங்கிறாங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது பார்ப்பேன், இந்த வாட்ஸ்அப் பார்ப்பேன், வேறு எதுவும் தெரியல. ஆனால் என் பேர பசங்க இருக்கானுங்க 2 பேர், அவனுக்கு எடுத்து எதை சொல்கிறானுங்கன்னே தெரியாது. அது அறிவியல் வளர்ச்சி, தப்பு இல்லை. அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்ன டெக்னாலஜி, நாம் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அப்போ இருந்த டெக்னாலஜி ஃபோன், இப்போ இருக்கிற டெக்னாலஜி செல்ஃபோன். இன்னும் செல்ஃபோனே இல்லாமல் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா வாத்தியார் வந்து புத்தகத்தை எடுத்து பாடம் சொல்லி தருவார், அவ்வளோதான். இப்போ அப்படியா? எப்படி பாடம் சொல்லி தராங்க? எப்படி படிக்கிறீங்க? சொல்லுங்களேன், வாயவே திறக்க மாட்டீங்களா? டிவியா? ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் போர்டு. ஸ்மார்ட் போர்டுனா அப்படியே அதில் நாம் போய் இப்போ சாக் பீஸ் எடுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து தட்டி அதிலே வர மாதிரி பார்த்து அதில் படிக்கிறீங்க. அதுதாம்மா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட். அதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஒரு காலத்தில் அந்த சாக் பீஸ் எடுத்து போய் வாத்தியார் எழுதுவார், அதை அழைக்கிறதே பெரிய கஷ்டம். அதுக்கு ஒரு டஸ்டர் வச்சுன்னு அழைப்பாங்க. அப்படி இருந்த காலம் போய் நீங்கள் ஸ்மார்ட் போர்டில் படிக்கிறோம்னா, அந்த ஸ்மார்ட் போர்ட் படிக்கிறது மேலே ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் அது மாணவர்களுக்கு சென்றடையும். ஆகவே தான் நீங்கள்லாம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி இந்த காலத்துக்கு ஏற்ப என்னென்ன வளர்கிறது, இன்றைய டெக்னாலஜியில் சந்திரனுக்கு போகிறதும் சூரியனுக்கு போகிறதும் இன்றைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட், சயின்ஸ் டெவலப்மெண்ட், அறிவியல் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் மாணவர்களே நீங்கள்லாம் கவனம் செலுத்த வேண்டும். படிக்கிற பொழுதே உங்கள் அறிவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். செய்வீங்களா? வாயை தரங்களா? அப்பா,